நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்ளுகிறேன். உன் கண்களை ஏறெடுத்து பார் என்கிற தலைப்பின் கீழே இந்த நாளிலே ஸ்தேவான் தன் மரண வேளையிலும் தேவனை நோக்கி ஏறெடுத்து பார்த்து ஜெபித்து தேவகுமாரனை கண்டார் என்கிற தலைப்பின் கீழே நாம் தியானிக்க இருக்கின்றோம். ஆதி சபை வளர்ந்து பெருகியது. ஜனங்கள் பல சமுதாயங்களிலிருந்து மீட்கப்பட்டு சபையாக கூடி வந்தார்கள். அப்படி கூடி வந்தவர்களை ஒழுங்குபடுத்துவதற்காகவும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பரோபகாரங்களை செய்யும்படியாகவும் பராமரிப்பு பணிகளை செய்யும்படியாகவும் மூப்பர்களை ஏற்படுத்தினார்கள். 7 மூப்பர்களை ஆதி சபையிலே ஏற்படுத்தினார்கள். அந்த ஏற்படுத்தப்பட்ட 7 மூப்பர்களிலே மிகவும் முக்கியமான ஒரு தேவ மனிதன் ஸ்தேவான் என்பதாகும். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் மற்றும் 7ஆம் அதிகாரத்திலே இந்த ஸ்தேவான் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் 2 காரியங்களில் உண்மையுள்ளவர்களாய் இருக்க தேவன் விரும்புகிறார். முதலாவது, எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனோடும் அவரது குமாரனோடும் அவரது ஆவியோடும் அவரது சபையோடும் அவரது விவிலியத்தோடும் இணைந்து சாட்சியாக வாழ்வது. இரண்டாவது, எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசுவை குறித்து அவரை அறியாதோருக்கு சாட்சி பகர்வது ஆகும். நாம் இன்றைய தினம் தியானிக்கின்ற ஸ்தேவான் இந்த 2 விஷயங்களிலும் உண்மையுள்ளவராக வாழ்ந்தார் என்று நாம் அறிய முடிகின்றது. நல்ல சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஸ்தேவான் விசுவாசமும் பரிசுத்தாவியும் நிறைந்தவனாக வாழ்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாக காணப்பட்டான் என்று கூறப்பட்டுள்ளது. அவனுடைய ஆவிக்குரிய வாழ்வின் சாட்சியங்களினால் சபையின் மூப்பனாக அவன் உயர்த்தப்பட்டான் என்பதை நாம் அந்த பகுதிகளிலிருந்து நாம் அறிகின்றோம். ஜெப வாழ்வில் நாம் மிகவும் கவனமுடையவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய எதிர்கால வாழ்வின் உயர்வுகளும் எதிர்கால வாழ்வின் ஸ்திரத்தன்மைகளும் இந்த அன்றாட ஜெப வாழ்க்கையில்தான் வேரூண்டி இருக்கிறது. நாம் நம்முடைய ஜெப ஜீவிதங்களை ஒழுங்குபடுத்தி செய்வோம் என்றால் எதிர்காலம் ஒரு ஸ்திரமுள்ள ஒரு வாழ்க்கையிலே போய் நிற்கிறதாக அமையும். தேவன் அவைகள் எல்லாவற்றையும் கவனத்தில் கொண்டு நம்மை நடத்துவார். அது மட்டுமல்ல, தேவன் தனக்கு தந்திருந்த ஞானத்தை கொண்டு இயேசுவை குறித்து இந்த ஸ்தேவான் சாட்சி பகர்வதையும், தேவன் தனக்கு தந்திருந்த வரங்களை கொண்டு அற்புதங்களையும் அடையாளங்களையும் புறஜாதியார் மத்தியில் நடப்பிக்கிறவனாகவும் காணப்பட்டு இயேசுவை குறித்து சாட்சி பகர்கிறவராய் இருந்தார். இந்த சாட்சி நிமித்தம் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் போது, ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனை குறித்து, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை குறித்து எல்லார் முன்னிலையிலும் ஆணித்தரமாக சொன்ன சாட்சி நிமித்தம் அவனுடைய முகம் தேவதூதனுடைய முகத்தை போல பிரகாசித்தது. ஆக நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சி, இயேசு கிறிஸ்துவை குறித்து மற்றவர்களுக்கு சாட்சி சொல்லும் பொழுது நம்மை தேவன் தேவதூதனை போல நியமிக்கின்றார், பாவிக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு விசேஷித்த நற்பண்புகள் கொண்டிருந்த ஸ்தேவான்
மிகுதியான உபத்திரவங்களுக்குள் தள்ளப்பட்டான் என்று அப்போஸ்தலர் 6 அதிகாரம் 11 14 வசனம் வரையிலும், மற்றும் அப்போஸ்தலர் 7 அதிகாரம் 58 59 ஆகிய வசனங்களையும் வாசிக்கும் போது அறிய முடிகிறது. இந்த கடினமான வேதனையின் மத்தியில் இந்த ஸ்தேவான் 3 தடவை தேவனை நோக்கி ஏறெடுத்து பார்த்து ஜெபித்திருக்கின்றார். ஜனங்களின் கோபத்தின் மத்தியில் ஸ்தேவான் தேவனை நோக்கி பார்க்கின்றான் என்று அப்போஸ்தலர் 7 அதிகாரம் 54 வரை சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்று சொன்னார். ஸ்தேவானுக்கு எதிராக இருந்தவர்கள் கோபத்தினால் நிரம்பி இருந்தார்கள். ஸ்தேவானோ தேவ ஆவியினாலே நிறைந்து பரலோக தரிசனங்களை பார்த்தார். அவர்கள் கோபத்தினால் நிறைந்து ஸ்தேவானை கொல்லுவதிலேயே அவர்கள் அதை குறித்தே அவனுடைய இரத்தத்தை பார்ப்பதிலேயே குறியாக இருந்தார்கள். இந்த ஜெப நேரத்தில் தேவகுமாரனாகிய இயேசுவின் மகத்துவத்தை கண்டான். மரித்த இயேசு மகிமையின் இயேசுவாக நிற்பதை கண்டான். சிலுவையின் இயேசு வலது பாரிசத்து தேவனுடைய வலது பாரிசத்து இயேசுவாக நிற்பதை காண்கின்றார். குற்றவாளியாக்கப்பட்ட மனிதகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாக நிற்பதை கண்டான். கண்டவன் சாட்சி பகர்ந்தான். அப்போ இவ்வளவு கோபங்களும் எதிர்ப்புகளும் இருக்கிற மத்தியிலும் இந்த ஸ்தேவான் ஆண்டவரை நோக்கி ஏறெடுத்து பார்த்து ஜெபித்தது நிமித்தமாய் அந்த சாட்சியத்தை அவன் அந்த இடத்திலே பகிர்ந்திருக்கின்றான். அந்த காட்சியை கண்டிருக்கின்றான். அடுத்தபடியாக அப்பொழுது ஸ்தேவானை எல்லோரும் கல்லறிந்தார்கள் என்று அப்போஸ்தலர் 7 அதிகாரம் 57 58 ஆகிய வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஸ்தேவான் பரலோகத்தின் காட்சி எல்லாருக்கும் அறிவித்த உடனேயே அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கல்லறிதலின் நடுவில் 2ஆம் முறையாக இந்த ஸ்தேவான் இயேசுவை நோக்கி தன் கண்களை ஏறெடுத்து ஜெபிக்கின்றார் என்று அப்போஸ்தலர் 7 அதிகாரம் 59 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லறிந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். தேவகுமாரனை கண்டவன் கல்லறிதலை பார்க்கவில்லை. மனிதர்களின் ஆக்ரோஷத்தை பார்க்காது தேவகுமாரின் மகிமையின் ஒளியை பார்க்கின்றான். கோபாவேசம் கொண்ட மனிதர்களுக்கு வரப்போகும் அழிவை கண்டதால் தேவனிடம் இயேசு அவர்களை மன்னிக்கும்படியாக வேண்டுகிறார். இவ்வளவு கோபாவேசம் கொண்ட மனிதர்களுக்கு வரப்போகும் அழிவை குறித்து ஸ்தேவான் அறிந்து கொண்டதுனால தன்னுடைய தந்தையாகிய தேவனிடத்துல, பரலோக தேவனிடத்துல இந்த ஸ்தேவான் வேண்டுதல் செய்கிறார் அவர்களை மன்னிக்கும்படியாக. இயேசுவை போலவே அந்த இடத்திலே அவன் ஆண்டவரை நோக்கி அவன் வேண்டுதல் செய்கிறான். சரீரத்தை மனிதர் காயப்படுத்தலாம், ஆன்மாவை ஊனப்படுத்தலாம். ஆவியில் நிறைந்திருந்தால் ஆன்மா தேவனை நோக்கி பரமேறிக்கொண்டே இருக்கும்.
அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் முகங்கள் பிரகாசிக்கும். இரத்த கரையிலும் பிரகாசிக்கும் முகத்தை காண்பவன் பவுலை போல ரட்சிக்கப்படுவான். இந்த ஸ்தேவானின் இரத்த கரை படிந்த அந்த முகத்தை பார்த்த சவுல் என்கிற பவுல் ரட்சிக்கப்பட்டு, இந்த சவுல் என்கிற பவுல் ஸ்தேவானில் காணப்பட்டிருந்த எல்லா தன்மைகளையும் உடையவனாய் இருந்து ஆண்டவருடைய பணியை செய்தான் என்று நாம் வாசிக்கின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஸ்தேவான் மரண வேளையிலும் தேவனை நோக்கி ஏறெடுத்து பார்த்து அவன் செபிக்கிறான். முதல் ஏறெடுத்தலிலே தரிசனத்தை காண்கிறான். இரண்டாவது ஏறெடுத்தலிலே இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுகிறான். மூன்றாவது ஏறெடுத்தலிலே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று சொல்லி அவன் முழங்கால் படியிட்டு செபிக்கிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் இவ்விதமாய் நமக்கு எதிராக எழும்புகிறவர்கள் மேல் கோபம் கொள்ளாதபடிக்கு தேவனிடத்திலே நாம் பிரார்த்திக்கின்றவர்களாய் காணப்படுவோம். எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த ஸ்தேவானை போல நாங்கள் பரலோகத்தை பார்த்து ஜெபிக்கிற அனுபவமுடையவர்களாய் இருந்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய தரிசனங்களை நாங்கள் கண்டு அதை இந்த உலகத்துக்கு சாட்சியாய் அறிவிக்கின்றவர்களாக, அநேகர் ரட்சிக்கப்படுவதற்கு காரணமாய் இருக்கின்றவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த ஸ்தேவானின் நிமித்தமாய் சவுல் என்கிற வாலிபன் ரட்சிக்கப்பட்டு, ஆண்டவரே ஸ்தோத்திரம், சின்ன ஆசியா முழுவதும் ஆண்டவரே சபைகளை ஸ்தாபித்தான் என்று பார்க்கிறோம். 13 நிருபங்களை பைபிளில் புதிய ஏற்பாட்டில் அந்த மனிதன் எழுதி வைத்தான் என்று பார்க்கிறோம். அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்களும் உமக்கென்று சாட்சியாய் நிற்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம், இரக்க நிறைந்த பரமபிதாவே, ஆமென். God bless you.